இன்றைக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற நிகழ்ச்சி, அதேபோல் பொதுமக்களுக்கு சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் முதலுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டு பேரும் புதுக்கோட்டையுடைய வளர்ச்சிக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். இவங்களால இந்த மாவட்டத்திற்கும் பெருமை, நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கும் பெருமை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறீங்க, அதே போல் நிறைய மகளிரும் வந்திருக்கிறீங்க. மகளிர் அத்தனை பேரும் கூடுதல் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மகளிருக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுமே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து தான். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த 4 வருஷம் 10 மாதங்களில் 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. 960 crore trips. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 20 கோடி பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் சுமார் 900 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சேமிச்சிருக்கிறீங்க. அதே போல் தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகிற தாய்மார்கள் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு சமைப்பதற்கு நேரம் இருக்காது. அதை போக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 7,11,000 குழந்தைகள் பயன்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 25,000 மாணவ மாணவிகள் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் துவக்கி கிட்டத்தட்ட கொடுத்து பிடிச்சாச்சு. இப்படி எல்லாத்துக்கும் மேலே ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வந்துட்டு இருந்தார். சமீபத்தில் இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சது. அதை முறியடிக்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு 1000 ரூபா தருவதை நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா நான் 5000 ரூபா தருவேன்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்பு 1,31 லட்சம் மகளிருக்கும் 5000 ரூபா ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துட்டார். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும், கோடை காலத்திற்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சுய உதவிக்குழு சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. 32 கோடி அளவுக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படுது இன்றைக்கு மட்டும். இப்படி மகளிரோட பொருளாதார சுதந்திரம், மகளிருடைய உரிமை, மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி, இதையெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்க நம்முடைய அரசு இன்னைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சு வருது. அந்த வரிசையில் தான் சென்ற வருடம் கிராமப்புற ஊராட்சிகளுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்தோம். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று தந்துச்சு. உடனே முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அதை கொடுக்க வேண்டும்னு இந்த திட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு இங்கே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குகின்றோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கின்றது. நம்ம விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர்றதுனால நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு தேசிய சர்வதேச அளவில் சாதனைகள் படைத்து பதக்கங்களை குவிச்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய 2 வீரர்கள். சகோதரர் ரங்கப்பன் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். வீல் சேர் பிரிவில் செஸ் போட்டிக்கான முதல் சர்வதேச நடுவர் அப்படின்ற பெருமையை பெற்றவர். அவருக்கு நம்முடைய அரசு சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட செஸ் பயிற்சியாளர் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் ரங்கப்பன் அவர்கள் மேலும் பல சாதனைகள் புரியவும் சாதனையாளர்களை உருவாக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சைக்கிளிங் வீரர் தம்பி கிஷோர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஏராளமான பதக்கங்களை இன்றைக்கு அவர் ஜெயிச்சுட்டு வர்றார். அங்கப்பன், கிஷோர் 2 பேருமே
விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கின்ற பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கின்றாங்க. உங்களில் இருந்து இவர்களைப் போல சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும் தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அரசினுடைய முன்னெடுப்புகளால் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை வேடிக்கை பார்க்கின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு சர்வதேச போட்டிகளை கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதில் ஜெயிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னைக்கு சர்வதேச தேசிய போட்டிகளில் கலந்துக்கணும் அப்படின்னு தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக உடனுக்குடன் நிதி உதவியும் வழங்குகின்றோம். அப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக உயரிய ஊக்கத்தொகை ஐகேஷ் இன்சென்டிவ்ஸையும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். மேலும் சர்வதேச தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இதுவரைக்கும் 120 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணியினை முதல் முறையாக நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் மேலும் 150 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன் முறையாக இத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இந்த 4 வருடம் 10 மாதங்களில் 141 மினி ஸ்டேடியம்ஸை தமிழ்நாடு முழுக்க கட்டியிருக்கின்றோம். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 380 கோடி. 10 வருஷத்துக்கு 380 கோடி ரூபாய் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் நம்முடைய அரசு திமுக அரசு இந்த 5 வருடங்களில் மட்டும் 600 கோடி ரூபாயை ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஒதுக்கி அதை செயல்படுத்தியிருக்கின்றது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்பாக ஏராளமான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் அறந்தாங்கி, திருமயம், கந்தர்வக்கோட்டை தொகுதிகளில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியங்கள், மாவட்ட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் 3.5 கோடி ரூபாய் செலவில் மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம், புதுக்கோட்டையில் 6 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி டர்ஃப் ஆகியவை அமைக்கப்பட இருக்கின்றது. இப்படி புதுக்கோட்டையை விளையாட்டு வீரர்களுடைய கோட்டையாக மாற்ற பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. தமிழ்நாடு எப்படி எல்லா துறையிலும் நம்பர் 1 துறையாக இருக்கும், அதே மாதிரி விளையாட்டு துறையிலும் நிச்சயம் வெகு சீக்கிரம் நம்பர் 1 இடத்தை அணிஞ்சிடும். இந்த சாதனை தொடர மகளிரும் இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு தேவை. இந்த அரசுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் கேட்டுக்கொண்டு, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்ற இளைஞர்களுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.